வணக்கம். விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் தலைமை தேர்தல் அலுவலகத்தில் போய் என்னது மனு கொடுத்து வந்தார். அவர் கொடுத்து வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்க அண்ணன் மாணிக்க தாகூருக்கு சப்போர்ட்டாக அடுத்து களத்தில் இறங்கியிருக்காரு. நம்ம KKSSR அண்ணன் இறங்கியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. என்ன பேட்டின்னு பார்த்தீங்கன்னாக்க காமராஜர் தோல்வியுற்றார், அறிஞர் அண்ணா தோல்வியுற்றார், அவர்களாம் அந்த மாதிரி பண்ணலைன்னாக்கா அவங்க தோல்வி விட்டுறாங்க பண்ணலை. நீங்கள் வந்து போர்ஜர் பண்ணி திட்டமிட்டு அவரை ஏமாற்றி அவங்க பண்ணும்போது யாருக்கு இப்படி கேட்காம இருப்பாங்க? சரி, அதை விடுங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்க தாகூர் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே அந்நியார் அவர்கள் மீதும் பிரபாகரன் அவர்கள் மீதும் மன ரீதியான நெருக்கடி கொடுத்தாங்க, அழுத்தத்தை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு மேலே வந்து ஸ்டெப் எடுத்து தேர்தல் கமிஷனுக்கு போயிடக்கூடாது, புகார் கொடுக்கக்கூடாது, அதை வழக்கு தொடரக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் அவங்க செய்த தவறு வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமாக நெருக்கடி கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல ஒரு வச்சு குற்றச்சாட்டை பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரெஸ் மீட் போட்டு இந்த மாதிரி தவறு நடந்திருக்குது, அவங்க வந்து வாக்கு எண்ணிக்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுங்க தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த தவறு நடந்தால் நீங்கள் மறுவாக்கு எண்ணிக்கிங்க அப்ளை பண்ணுங்க, அது எங்களுக்கு ஆச்சப்பனாங்கல்ல. அவனு ஒரே வாரத்தில் ஒரு பக்குவமான ஆளாக இருந்து நேர்மையான ஆளாக இருந்தாங்க. அந்த ஒரே வாரத்தில் முடிச்சிருக்கணும். அன்றைக்கி அவங்களுக்கு சந்தேகமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், தேர்தல் கமிஷனை முறையிடுங்க, ரெண்டாவது மறுவாக்கு எனக்கு நடத்த சொல்லுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் ஒரு நல்ல நேர்மையான மனிதராக இருந்தால் அதான் செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு கேப்டனுடைய அரசியல் வாக்கில் முடித்து வைத்தார் பிரேமலதா, உனக்கு தேவையாது மாணிக்க தாகூர் அது தேவையா? ஏங்க அவங்க வந்து அந்த கட்சியில் லாப நஷ்டம்லாம் அதுக்கடுத்து கேப்டனுக்கு அடுத்து பார்க்குறவங்க அவங்க தான். அதுக்கடுத்து தம்பி பிரபாகரன் தான். அவரை போய் முடிச்சு வச்சாங்கன்னாக்கா இங்கே கட்சியில் இருக்கவங்களாம் தெரியாதா? சரி, அதை விடுங்க. அடுத்து பொய்யும் புரட்டுமாக சொல்வதே அவர் வழக்கம். விருதுநகரில் வந்து என்ன ஒரு பொய்யும் புரட்டும் சொன்னார், ஒன்று நிரூபிக்க முடியுமா? உங்களால் வந்து சரியான அரசியலில் வந்து நீங்கள் ஒரு நேர்மையான நியாயமான யோகியமான ஆளாக இருந்தாக்க ஒரே ஒரு பொய் புரட்டம் நிறுவீங்க பார்க்கலாம். ஆனால் உங்களை பற்றி பொய் புரட்டம் நிறையா சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னாக்க நீங்கள் போய் இந்த மகாலட்சுமி திட்டத்தில் வந்து நாங்கள் 1 லட்ச ரூபா வருஷம் கொடுக்குறோன்றது போய் கையெழுத்து வாங்கிட்டுறீங்களா? ஃபார்ம் கொடுத்து தேர்தலே முடியல, எலெக்ஷனுக்கு முன்னாலே நீங்கள் போய் ஃபார்ம் வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு போர்ஜரி தான், அது வந்து பொய் புரட்டு தான். அப்போ அவங்க என்னன்னு சொல்ல முடியுமா? அவங்களால கண்டிப்பாக சொல்ல முடியாது. மாணிக்கண்ணா செஞ்சதை வந்து அவர் செஞ்சது அவரே சொல்லிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி அரசியல் அப்படிங்கிறார். ஜாதி அரசியல் யாருங்க அரசியல்? இப்போ பிரபாகரனுக்கு பின்னால் எந்த ஜாதி பேரை போட்டிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் உங்கள் பேருக்கு பின்னால் நீங்கள் வந்து என்ன போட்டிருந்தீங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள். அப்போ நீங்கள் செய்கிற தவறே நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் அந்த தாக்குதல் பண்ணுறீங்கன்னா எங்கே உங்களோட விஷயம் வெளியே வந்துருமோ, நீங்கள் செஞ்ச தவறு வெளியே தெரிஞ்சு போயிருவோம் அப்படிங்கிறத மன ரீதியான உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறீங்க. ஆச்சுங்களா? அடுத்து ஒரு கதை சொன்னீங்க. என்ன கதை சொன்னீங்க? டைலாக்கு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா டெம்போலாம் வச்சு கிடச்சிருக்கோம், இதை சின்ன பையன் பார்த்து போட்டுக்கிட்டோம், ஒன்றா பிச்சை எடுக்கிறவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்களா? அவங்களாம் உங்கள்கிட்ட வாங்கி திங்கிற அளவுக்குலாம் சார் அவங்களுக்கு இருக்குது. அது அண்ணன் சொல்கிறது அந்த தவறான வார்த்தை, மிக மிக கண்டிக்கத்தக்க வார்த்தை. நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். உங்கள்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன சார் அவங்களுக்கு இருக்கு சொல்லுங்க. அவங்க நியாயமான ஓட்டு வாக்கு எண்ணிக்கை நடக்கலை, தவறுதெல்லாம் சின்ன பையனை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு உங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை விட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே. முதல்ல வந்து நீங்கள் ஜெயிச்ச நிலைமையை உங்களை வந்து தொகுதிக்கு நீங்கள் வந்து வாக்கு எண்ணிக்கை ஓட்டு கேட்க போகவே இல்லை. என்ன காரணம் கேட்டால் எங்கே போனாலும் அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் பெரும்பாலான பகுதிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும் தான் போனீங்க, நீங்கள் ஓட்டு கேட்கவே போகலை. ஆச்சுங்களா? ரெண்டாவது, நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் 10 வருஷம் இருந்தீங்க, 10 வருஷம் அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. அப்படி இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டு அப்படி ஜெயிக்க வச்சாங்கன்னா நம்பிடுவாங்களா? சொல்லுங்கள். ஜெயிக்க வச்சுட்டாங்க, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா? ஜெயிக்க வச்சாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க, தோந்துட்டாங்க அப்படி பேசுகிறாங்க. ஜெயிச்சிட்டாங்க என்னத்தை ஜெயிச்சிங்க? உங்கள் தொகுதியில் உங்கள் மண்டவாளம் தான் நாருது. அந்த ஒரு படத்தில் பார்த்தா நீங்கள் சொல்கிற காமெடி இவங்களுக்கு பொருந்தாது. ஆச்சுங்களா? ஆனால் உங்களுக்கு பொருந்தும். அதையும் இதையும் பொய்யும் பொருட்டும் சொல்லி ஏமாத்தியும் இங்கே வந்து வாக்கு எண்ணிக்கையில் பண்ணி நீங்கள் ஜெயிச்சு அறிவிச்சு அந்த சின்னத்தம்பிங்கிற படத்தில் ஒருத்தர் எனக்கு கல்யாணம் நான் கத்திட்டே போகிறேன், அந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் அவங்க தோந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சார் பேசிட்டு இருக்கீங்க. அதாவது இன்னொரு விஷயம், அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா விளம்பரத்திற்காக இதெல்லாம் கேவலமாக இருக்கு சார். விளம்பரத்துக்குன்னா அவங்களுக்கு வேர்ல்டு லெவலில் தெரியும் சார் அவங்க யாருங்கிறது. கேப்டன் அப்படிங்கிற பேர் உங்கள் ஊரத்தாரனா உங்கள் பேரை யாருக்கும் தெரியாது. இந்த அரசியலில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் யாரும் தெரியும். ஆனால் கேப்டனுங்கிற பேர் வேர்ல்டு லெவலில் தெரிஞ்ச பேர், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கன்னா வேர்ல்டு லெவலில் தெரியும் சார். விளம்பரத்துங்கிறது ஒரு அசிங்கமா இல்லையா? நீங்கள் என்ன அரசியல் கற்றுக்கிட்டீங்க, என்ன அரசியல் பேசுறீங்க? பக்குவம் இருக்கான்னு கேட்குறீங்க. அவருக்கு பக்குவம் இல்லை தான். அரசியல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து தேர்தல் அன்னைக்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு அவருக்கு பக்குவம் இல்லைங்கிறீங்க.
அவர் பக்கம் உள்ள அவரை கூட இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பக்கம் இருக்குது? இந்த விஷயத்தை வார்த்தையை சொல்றீங்களா? உலகத்துல யாராச்சும் அதை நம்புவாங்களா அந்த வார்த்தையை? சொல்லுங்க, நினைச்சு பாருங்க நீங்க. அது ஒண்ணுங்களா? அடுத்து வந்து நீங்க உள்ள நடக்கிறது நீ அன்னைக்கே கேட்டுக்க வேண்டியது, அன்னைக்கே கேட்டுக்க வேண்டிய இந்த ஒரு விஷயத்தை இந்த நாள் வரைக்கும் பேசுறீங்களே, அதுக்கு பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு போச்சுங்க. வாக்கு இன்னைக்கு நடக்கும், என்ன நடந்துச்சுங்கிறது பல பேருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. மீண்டும் மீண்டும் நீங்க அன்னைக்குங்கிற எப்படி சார் அன்னைக்கு கேட்க முடியும்? சார் நீங்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கும் கேட்டுக்கும் இடையில 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கிறாங்க. அந்த 1.5 கிலோமீட்டர் அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எங்கள் தேமுதிகவோட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கலெக்டர் நேரடியாக சொல்லியிருக்காரு, எங்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்குது, அதே மாதிரி தபால் ஓட்டு நம்மலாம் பார்த்து கவனமாக பாருங்க அப்படின்னு இருக்காங்க. 2 மணியே போலீஸ் போஸ்ட்டை கொண்டு வந்து இறக்கிட்டீங்க. அதே மாதிரி பார்த்தாக்க ஒரு நாகரிகமாக சொல்கிறாரு பிரபாகரன். என்ன சொல்கிறாரு, நான் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அண்ணன் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அவர் இருக்கும்போது ரொம்ப நேரம் நான் உள்ள இல்லை, அதே மாதிரி நான் இருக்கும்போது ரொம்ப நேரம் அவர் இல்லை, அப்படிங்கும்போது நான் புகார் கொடுத்து அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறாரு. அதுட்டு அப்படியே குதிக்கிறீங்க, இப்படி குதிக்கிறாரு. நான் அப்போ எங்கே போனீங்க, அப்போ எங்கே போனீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த சுச்சுவேஷன் கொடுக்கல, அன்றைக்கி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு தனிக்காட்டில் ஒரு தீவில் போய் எல்லாத்தையும் ஒரு அரஸ்மெண்ட் பண்ணி உங்கள் கண்ட்ரிபாட்டில் வச்சு நீங்கள் நடத்துறீங்க, பண்ணுற மாதிரி பண்ணீங்க. அதனால் அந்த இடத்துல பண்ண முடியல. ஏன் அந்த இடத்துல கேட்கலாம், திரும்ப வந்து கேட்கக்கூடாது, அப்படியே விட்டுடணுமா? அது கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாதா? அந்த மாதிரி சார். ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வருவீங்க. என்ன வருவீங்கன்னாக்க, இந்த லாஸ்ட் என்ன சொன்னீங்க, வாட்ச்மேன் தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தை, ஒரு கேடுகட்ட வார்த்தை. எங்கே கொடுத்தா என்ன சார்? உங்களுக்கு தான் வந்து நீங்கள் உண்மையான சரியான ஆளாக தான் என்ன பண்ணணும்? ஆரம்பத்தில் ஒரே வார்த்தை, உங்களுக்கு ஒரு பேருக்கு கலங்க வருதா? நீங்கள் நேர்மையான ஒரு கவரிமான் பரம்பரை, ரொம்ப நியாயமான ஒரு ஆளா? உங்கள் பேரில் வந்து அவங்க தவறாக அறிவிச்சிருக்கிறாங்க, தவறு நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? ரீகவுண்ட் பண்ணிக்கங்க, ரீகவுண்டிங் பண்ணி நீங்கள் நிரூபிச்சிருங்க. அதுக்கு மேலே நான் வந்து நீங்கள் என்ன நான் அதுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையை நான் முழுக்க ஏதோ ஒன்று நீங்கள் சவால் விடலாம்ல, அந்த சவால் விடலாம் உங்களுக்கு தில் இருக்கா? உங்களால் தில் இல்லை, உங்களால் முடியல. நீங்கள் பொய்யும் புரட்டு ஜாதின்னு எல்லா இதுவும் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிட்டு கடைசியில் விளம்பரம். என்ன சார் உங்களோட பேச்சு? அதனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க உங்களோட முடிவு, தேர்தல் மறு வாக்கு எண்ணிக்கை நடந்தால் நீங்கள் உறுதியாக வீட்டுக்கு தான் போகணும், ஆச்சுங்களா? அதனால் இதுக்கு மேலே என்னன்னாக்க தேவையில்லாமல் அவங்கள விமர்சனம் பண்ணுறது, தனி மனித தாக்கல் பண்ணுறது இதோடு நிறுத்திக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்ல கேட்டுங்க, நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, 2-3 தடவை பேட்டி கொடுத்து நம்ம தவறுதலாக தான் பேசுகிறீங்க. ஆனால் அவங்களுக்கு அது அசிங்கம், அவங்க மான மரியாதைலாம் போகும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, உங்களை எவ்வளோ கேவலமாக மக்கள் வந்து திட்டுறாங்க, உங்களை எப்படி பேசுகிறாங்கிறது அப்போ தான் தெரியும். இல்லைண்ணா எங்கே நீங்கள் இப்போ பேட்டி கொடுத்த உடனே அதை ஒளிபரப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த புதிய தலைமுறை, அதாவது சன் டிவி, பாலிமர் சேனல்லாம் பார்த்தீங்களா, அதில் ஒளிபரப்பும் போதே கீழே கமெண்ட்ஸ் வருமானாங்க. அந்த கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறாங்க, நீங்களாம் ஆம்பளையா, நீ ஆம்பளையா இருந்தால் நீ வந்து மறுவாக்கு எண்ணிக்கைக்கு நீ ஓகே சொல்லி வந்து நில்லு அப்படின்னு அவ்வளோ அருவறுப்பெல்லாம் உங்களை பேசுறாங்க. அதை நீ வந்து ஒரு வார்த்தை கூட அது கேப்டன் குடும்பத்தையோ, கேப்டனுக்கோ, தம்பி பிரபாகரனையோ, அந்நியாரோட கேவலமான எந்த கமெண்ட்லையும் பண்ணலை. ஃபுல்லாகவே எல்லா சேனலும் நீங்கள் கொடுக்குற ஒரு பேட்டியும் நீங்கள் அவங்க அவமானப்படுறதா நினச்சி நீ உங்களோட தான் கழுவிகளே ஊற்றான் சார். 300 கமெண்ட், 400 கமெண்ட், 500 கமெண்ட் எல்லாம் பாருங்க, எல்லாம் உங்களை தான் அருவறு பார்த்துட்டாங்க, உங்களை தான் கேவலப்படுத்தி பேசுறாங்க. இதெல்லாம் சகிச்சு தான் பாருங்க, முதல்ல புள்ள போய் பாருங்க, மக்கள் நம்மளை என்ன பேசிக்கிறாங்க, மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அவனு பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் அவங்கள பற்றி பேசுங்க. இதோட நாங்கள் என்ன சொல்கிறோம், இதோட நீ நிறுத்திக்கிங்க, தனிமனித தாக்குதல் நிறுத்துறது இதோட நிறுத்திக்கிங்க. அப்படி நிறுத்துறனாலும் பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தான் கேவலம், உங்களுக்கு தான் அசிங்கம். நீங்கள் அந்த ஒரு டிவி பாருங்கள், அதை அந்த பின்னால் அவங்க பேட்டிக்கு பின்னால் வர கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பாருங்க, ஆச்சுங்களா? அதனால் இதோட நிறுத்திக்கிங்க. தம்பி பிரபாகரன் அவர் வந்து மீண்டும் சட்டப்படியான ஒரு நடவடிக்கை நிறுத்தி கொள்ள வேண்டாம், மும்முரமாக இறங்கி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த தேமுதிக நிர்வாகிகள், கேப்டன் விசுவாசிகள் மட்டும் இல்லாமல் விருதுநகர் மக்களே ரொம்ப அவங்க போர்ஸாக இருக்கிறது வந்து, தம்பி வந்து இதை கைவிடக்கூடாது, நீங்கள் வந்து இது என்ன முடிவுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க. அதனால் தம்பி வந்து இது எந்த வழியிலான சரி அவங்க தேர்தல் கமிஷனே இதை புறக்கணிச்சாலும் அட்டு நீங்கள் வந்து வழக்கு தொடர வேண்டும் என்பது இப்போ விருதுநகர் மக்கள் சார்பாகவும் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கேப்டன் சார்பாக கேட்டுருக்கு. நன்றி.